சரணமையப்பா, நான் உங்க மிஸ்டர் வெங்கட் பேசுறேங்க. இப்போ எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் சபரிமலை சன்னிதானம் ஓப்பன் ஆகுதுங்க. அதை சொல்றதுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன். இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 2 முறை வந்து சன்னிதானம் திறக்கப்படுகிறது. நீங்கள் அந்த நாட்களில் வந்து ஐயனை பார்க்க போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக போயிட்டு வரலாம். டேட் சொல்கிறேன், கண்டிப்பாக குறித்து வச்சிங்க. வர 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு சபரிமலை சன்னிதானம் ஓப்பன் ஆகுதுங்க. எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி இரவு 10 மணிக்கு நடை அடைக்கப்படுதுங்க. 2வது முறை எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி ஈவினிங் மாலை 5 மணிக்கு சன்னிதானம் ஓப்பன் ஆகுதுங்க. அதேமாரி எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி இரவு 10 மணிக்கு நடை அடைக்கப்படுகிறதுங்க. இந்த 2 டேட்லேயும் வந்து நீங்கள் எப்போ போகணுன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஐயனை போய் தாராளமாக பார்த்துட்டு வரலாம். நான் அதே போல் எப்போ மலைக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வர 19ஆம் தேதி ஐயனை பார்க்க கிளம்புறேங்க. நீங்களும் நம்மளோட வரணும், பயணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். அது இல்லாமல் மாதந்தோறும் சபரிமலை யாத்திரை நம்மளது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் எந்த மாதம் வந்தாலுமே சரி, நம்மளோட வரணும்னு ஒரு விருப்பம் இருந்தால் போதும். கண்டிப்பாக என் நம்பர் கீழே கொடுக்குற கால் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம ட்ராவல்ஸில் புதுசாக வந்து 6 படை பயணங்கள் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்களும் வந்து ஒரு ஆள் இருக்கோ இல்லை 2 பேர் இருக்கும் 6 படைக்கு போகணும், பார்க்கணும் முருகனை அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோடய நம்பரை கீழே கொடுக்குறேன். நீங்களும் வந்து சென்னையில் எங்கே இருந்தாலும் சரி புக் பண்ணுங்கள். நம்ம வந்து அதுவும் மாதந்தோறும் வந்து 6 படை வந்து பயணங்கள் போயிட்டு வரலாம். எல்லாத்துக்குமே உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். மேலும் ஐயனை பற்றி இல்லை சபரிமலை எதனா அப்டேட் வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். எப்போயா இருந்தாலும் உங்களோட காலை நான் எடுப்பேன். சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா.